பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த நாய் அப்படின்ற சொன்ன இந்த வார்த்தை வந்து உள்ள மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. லாரன்ஸுடைய அரசியல் ஆரம்பமே வந்து ஒரு சர்ச்சையோட தொடக்கமாக இருக்கேன். ரஜினி விஜய்ங்கிற பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. சினிமாவில் வந்து அரசியல் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு என்னுடைய தாவேக்காவுக்கு போய் சேர்ந்தாவோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த நம்ம நீ வந்து நன்றி இல்லையா, உனக்கு ஏமாத்திட்டியா, அந்த ஒரு பழி வரும் இல்லையா. அதுக்கு மக்கள் மத்தியில் நான் வந்து விடுறேன், நீங்களே எனக்கு வந்து ஒரு சொல்லுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் எந்த கட்சிக்கு போக, மக்கள் பூரா சேர்ந்து நீங்க கட்சிக்கே போகாதீங்க, நீங்க அரசியலே வேணாங்கன்னு ஆச்சுன்னா ஒத்துட்டு வர அவர் முடிவு பண்ணிட்டாரு தாவேக்காவுக்கு போறதுக்கு. விஜய் ஒரு நண்பராக இருக்கிறாரு, திருச்சி கிழக்க குறி வைக்கிறாரு, அவருக்கும் ஆசை வந்துருச்சு, சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால இதுக்கு சுத்தி போட்டு மக்களை வந்து ஊழல் இழுத்து விட்டு அதை மாதிரி பண்றாரு. அதுக்கு இடையில நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து ஒட்டுமொத்த அரசியலுக்கும் மொத்தமாக ஒரு குண்டை போட்டு விட்டு போயிட்டாங்க. அதாவது உவமை சொல்றாராம், உவமை. ஒரு தெருவுக்கு போறோம், ஒரு நாய் இருக்கு, அது பிஸ்கட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு கொஞ்ச நாள் தான் தெரியும் அப்படின்ட்டா. அவர் தன்னுடைய மொத்த இன்டெலிஜென்ட்டையும் பயன்படுத்தி ஒரு நம்ம வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டோங்கிறதுக்காக கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல. தப்பாக போய் முடிஞ்சு. லாரன்ஸ் வளர்ச்சிக்கு வந்து திமுக தரப்பு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துக்கலாம். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட அவர் வந்து பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம். கலைஞர் செஞ்ச நல்லதையும் அவர் சொல்லி பேசியிருப்பார். ஆனால் எல்லாமே அங்கேருந்து வளர்ந்துட்டு இங்கே ஜம்ப் அடிக்கிறது, அதே மாதிரி ரஜினி பேரை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரே குழப்படியாக இருக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பையன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்து லாரன்ஸ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் வந்து மக்களை வந்து நாய் அப்படின்னு சொல்லி பொருள்படுற அளவுக்கு ஒரு விஷயம் பேசுகிறாரு. லாரன்ஸ் பற்றி பல்வேறு தகவல்கள் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து மக்களுக்காக நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறதுல ஒரு பெரிய விளம்பரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அது வந்து எப்படி கேபி பாலாவுக்கு ஒரு சாயம் பூசுகிறாங்களோ அந்த போல் லாரன்ஸுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு சாயம் பூசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு வளர்ந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியும் திமுக சார்ந்த நிறுவனங்களை வச்சு தான் அவர் வளர்ந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிறதும் அவருடைய செயல்பாடும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த நாய் அப்படின்ற சொன்ன இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. லாரன்ஸுடைய அரசியல் ஆரம்பமே வந்து ஒரு சர்ச்சையோட தொடக்கமாக இருக்கேன். லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் வடசென்னை பகுதியை சேர்ந்தவர். ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட வந்து அவர் வந்து முதல்ல உதவியாளராக போகிறார். உதவியாளர்னா அந்த டீ காஃபி எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு வந்து காஸ்டியூம் தூக்கிட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு டச்சப் பாய் மாதிரியான வேலைக்கு தான் போகிறார். அங்கே போகிறப்ப இவருக்கு வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டான்ஸ் ஆட தெரியுங்கிற அந்த விஷயம்லாம் அப்போ தான் அவருக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ரஜினிகாந்த் அவருடைய ஒரு படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப ரஜினி தான் இவரை பார்த்து இந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுறான், இந்த பையன் நல்லா வரும் லைஃபு அப்படிங்கிறனால அவராக வாலண்டியராக போய் நீ வந்து டான்சர்ஸ் யூனியன்ஸில் போய் நீ வந்து மெம்பராக சேருன்னு ஒரு லெட்ரு கொடுத்து விட்றார் ரஜினிகாந்த். அப்போ டான்சர் யூனியனில் மெம்பர் கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும். இன்றைக்கெலாம் லட்சக்கணக்கில் போது அன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டணும். அப்போ அந்த அமௌண்ட்டையும் இவரே கட்டி தான் ஒரு டான்ஸ் யூனியனில் ஒரு டான்ஸராக கார்டு எடுத்து கொடுக்குறாரு. ரஜினிகாந்த் தான் அவர் விளக்கை முதலில் ஏற்றி வைக்கிறார். ஒரு டச்சப் பாய் மாதிரி இருந்தவரை ஒரு டான்ஸராக மாற்றியது வந்து ரஜினிகாந்த். அவர் தான் முதல்ல அந்த திரியை ஏற்றி வைக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய திறமை, ரஜினிகாந்த் தான் அவர் வல்கி அமைச்சாலும் கூட அவருடைய திறமையில் அவர் அடித்து வளர்ந்து வர்றார். டான்ஸராக இருந்தார், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிறாரு, கதாநாயகன் ஆகிறாரு, டைரக்டர் ஆகிறாரு, ப்ரொடியூசர் ஆகிறாரு. அப்புறம் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பல படங்களுக்கு, ஹிந்தி படம், தெலுங்கு, மலையாளமே எல்லா படத்துக்கும் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுறாரு. ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறார். ஆனால் இதோடைய ஆரம்பகால வளர்ச்சிக்கான ஒரு திரியை ஏற்றி வைத்தவர் ரஜினிகாந்த். அந்த நேரத்திலேயே இவர் வந்து சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறார். அவர் பெருமைக்காக பண்ணுறாரு, விளம்பரத்துக்காக பண்ணுறாரு, 4 பேர் தெரியிட்டுங்காராக பண்ணாலும் கூட யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணார். அதாவது நம்ம அசோக் பில்லரில் ஒரு வீடு எடுத்து, பெரிய வீடு எடுத்து அதில் ஒரு பஸ்ஸு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு பஸ்ஸு நிற்கும். அது ஆதரவற்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க அங்கே இருந்தாங்க. காலையில் வந்துச்சு காலை சாப்பாடு, அவங்களுக்கு பஸ்ஸில் கூட்டு போய் ஸ்கூலுக்கு விட்றது, திருப்பி கொண்டு வர்றது, அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்கிறது, இதை கண்காணித்து காசையும் கொடுத்துனார். ஒரு மனிதனுக்கு காசு கொடுக்குறத விட காசு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, அவரை காசு கேட்டார்னா 50 ரூபா, 100 ரூபாயோ, 10 ரூபாயோ, 5 ரூபாய் கொடுத்து வந்துடலாம். அது பெரிய விஷயம். அவர் சாப்பாடுன்னு கேட்டால் அவரை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிட்டாரான்னு பார்த்துட்டு கொண்டு வந்து விடுறது இருக்குல்ல, இதுதான் வந்து மெனக்கெடுத்து செய்கிறது. ஆனால் லாரன்ஸை பொறுத்தவரை காசாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இத்தனை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு, ஒரு பிள்ளை 2 பிள்ளை கிட்டத்தட்ட 100 கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காரு. இது நான் சொல்கிறது ஒரு 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கார். நிறைய இந்த மாதிரியான
சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தப்போ அங்கே களத்தில் இறங்கி இப்போ போராட்டத்துக்கான ஆதரவெல்லாம் கொடுத்தாரு. 1 கோடி ரூபா கொடுக்குறாருலாம் அறிவிச்சார். அதான் பெருசாக போச்சு. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு வர்றப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போனார். அந்த கட்சியில் நான் பயணம் பண்ணார். ரஜினிகாந்த் பேசுனது கூட அவர் கடுமையாக எதிர்த்து வீடியோலாம் போட்டிருந்தார், பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போ விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு இப்போது திருப்பி போகிறேன், நான் அரசியலுக்கு வர போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து விஜய் என்னுடைய நண்பர், நான் தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது, எங்கள் அம்மா வேணான்ட்டாங்கன்னு அதெல்லாம் சொன்னார். அதுக்கு பிறகு என்னென்னா திருப்பி ஒரு வீடியோ போகிறார். நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க, நான் எந்த கட்சிக்கு போகலாம் நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் எந்த கட்சிக்கு போகணுன்னு யாராவது கமெண்ட் போடுறதா வேலையா? இல்லை உங்கள் வீட்டு வாசப்பில் டெய்லி காலைல வந்து எல்லாரும் நீங்கள் அரசியல்வான யாராவது கூப்பிட்டாங்களா? இல்லை அந்த கட்சிக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்களா? அப்போ எங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இவரை உருவாக்கியது, இவரை ஆளாக்கியது ரஜினிகாந்த். இப்போ ரஜினி விஜய்ங்கிற பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு. அரசியல்லேருந்து சினிமாவிலேருந்து அரசியல் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு ரஜினி விஜயினுடைய தாவேக்காவுக்கு போய் சேர்ந்தாவோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த நம்ம நீ வந்து நன்றி இல்லையா, உனக்கு ஏமாத்திட்டியா, அந்த ஒரு பழி வரும் இல்லையா? அதுக்கு மக்கள் மத்தியில் நான் வந்து விடுறேன், நீங்களே எனக்கு வந்து ஒரு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் போடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதாக வேலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கட்சியில் வேணாலும் போங்க, கட்சியில் சேருங்க, தேர்தலில் நில்லுங்க, மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராங்க, நாடாளுமன்ற உறுப்பினராங்க. அதான் உலக வழக்கம். நீங்கள் புதுசாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் எந்த கட்சிக்கு போவேன், மக்கள் பூரா சேர்ந்து நீங்கள் கட்சிக்கே போகாதீங்க, நீங்கள் அரசியலே வேணாங்கன்னு ஆச்சுன்னா ஒத்துக்கிட்டு வர. அவர் முடிவு பண்ணிட்டார் தாவேக்காக்கு போகிறதுக்கு. விஜய் ஒரு நண்பராக இருக்கிறாரு, திருச்சி கிழக்க குறி வைக்கிறாரு, அவருக்கும் ஆசை வந்துருச்சு, சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் இதுக்கு சுற்றி போட்டு மக்களை வந்து ஊழல் இழுத்து விட்டு அதை மாதிரி பண்ணுறாரு. அதுக்கு இடையில நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து ஒட்டுமொத்த அரசியலுக்கும் மொத்தமாக ஒரு குண்டை போட்டு விட்டு போயிட்டாங்களே. அதாவது உவமை சொல்கிறாராம், உவமை. அதாவது புதுசாக ஒருத்தர் வச்சுக்கு வந்திருக்கிறாருங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குன்னு கேட்குறதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்கிறாராம். பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு போகிறோம், ஒரு நாய் இருக்குது, அது பிஸ்கட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு கொஞ்சம் நாளில் தான் தெரியும் அப்படின்ட்டாப்புல. யார் நாயின்னு சொல்ல வர்றாரு இதில்? யார் ஏன் சொல்ல வர்றீங்க? அதுக்கு அதாவது ஒரு புதுசாக வந்திருக்க இடத்துல பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு கல்யாணமாகி ஒரு பொண்ணு புது வீட்டுக்கு போயிருக்குங்க, அந்த குடும்பத்தோடு பழகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும், 10 நாள் ஆகும். அந்த மாதிரி புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, கொஞ்சம் டைம் கொடுக்குங்க, அதை கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும் அரசாங்கம்னு ஒரு நியூட்ரலாக சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மொத்த இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸை இறக்கி அங்கே இருக்கிற நாய்க்கு எதை பயக்கிறதெல்லாம் சொல்லி சோசியல் மீடியா அப்புறம் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. சாயங்காலம் திருப்பி ஒரு வீடியோ போட்டாப்புல, நான் அப்படிலாம் சொல்லலைங்க, என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்டாப்புல. இது ஏன் சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வாங்க, தேவைப்பட்ட எல்லோரும் யார் வேணாலும் வரலாம். இப்போ வந்து அரசியல் வந்து நீங்கள் திறந்த கதவாகி போச்சு. ஏன்னா வந்து முந்தி தான் வந்து ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, ஒரு கட்சி இருக்கணும், அந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு, ஜாதி பணம்லாம். இப்போ யார் வேணாலும் வரலாம். இவர் ஆல்ரெடி சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு அந்த ஐடி கார்டை வச்சுட்டு வரலாம், நான் அரசியலுக்கு இல்லாமல் இருக்கேன், நான் இப்போ வந்திருக்கேன், கொடுங்கன்னு வரலாம். அது கட்சி கொடுத்தா நிற்க போகிறாரு. ஆனால் இவர் வந்து அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்குறது, இந்த மாதிரியான லூஸ் டாக், இது வந்து எப்படின்னா அன்மெச்சூர்டாக பேசுகிறது தான். அப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் திட்டமிட்டு மக்களே அப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்ல, அவர் வந்து தன்னுடைய மொத்த இன்டெலிஜென்ட்டையும் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டோங்கிறதுக்காக கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அது தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. அது என்னென்னா சோசியல் மீடியாவில் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், லாரன்ஸ் வளர்ச்சிக்கு வந்து திமுக தரப்பு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட அவர் வந்து பேசின பேச்சுக்கள்லாம் நம்ம கவனிச்சிருப்போம். அவர் கலைஞர் செஞ்ச நல்லதையும் அவர் சொல்லி பேசியிருப்பார். ஆனால் எல்லாமே அங்கேருந்து வளர்ந்துட்டு இங்கே ஜம்ப் அடிக்கிறது, அதே மாதிரி ரஜினி பேரை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரே குழப்படியாக இருக்காது சார். ஏன் குழப்படியா? திமுக ஆட்சிக்கு வர்றப்ப திமுகவுக்கும் சினிமா ஆட்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். உடனே ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவாங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, திரையில் மின்னியது கலைஞரின் வசனமா எழுத்தா பாடலா அப்படின்னு பட்டிமன்றலாம் வைப்பாங்க, போட்டு கலைஞரை குளிர் வைக்கிறாங்களாம். அதே மாதிரி வேலை தான் சினிமா துறை வந்து திடராக பண்ணும். இதே மாதிரி தான் அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கப்போ அதுக்கு முன்னாடி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு போயிருக்காங்க, அதே டீம் போயிருக்கு. அம்மா உங்களுக்கு பாராட்டு விழா உங்களாம் வைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா இந்த மாதிரி சினிமா ஆட்கள் வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சிக்கு பக்கத்தில் போய் தான் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு தொடர்பு இருக்குது. அண்ணாவிலேருந்து பெரிய கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் விஜய் வரைக்குமே கோடம்பாக்கம் டு செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு பாலம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திடுவாங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை புகழ்ந்து பாடி துதி பாடி அவர்களை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறாங்க. கவியரங்கம், பட்டிமன்றம். கலைஞரினுடைய ஆற்றலை மிஞ்சி இருப்பது
எழுத்தா பேச்சா அப்படி நான் கவிஞரை உட்கார வச்சு, கலைஞரே நீ கலைஞர் மட்டும் இல்லை கலைத்தாயின் புதல்வன் அப்படின்னு பாராட்டுறது. உடனே அதை குளிர் வைக்க வச்சு அது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது, இந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் கூட அன்றைக்கி இது இந்த முன்னாள் முதலமைச்சரை பற்றி பாராட்டி பேசின வீடியோலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கலைஞர்கள் வந்து புகழ் பாடுறதுங்கிறது அவங்களுக்கு இயற்கையான விஷயம் தானே, அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அதை இது பண்ணியிருக்காரு. இவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பாலச்சந்தர் தான் இவரை வந்து ஒரு பார்த்தாலே பரவசம் ஒரு படத்தில் அவர் வந்து ஹீரோவாகவே போகிறார். ஏன்னா அந்த காலகட்டங்களில் டான்ஸராக இருந்தவர், டான்ஸ் மாஸ்டராக இருந்தவர், சோலோ டான்ஸில் ஆடினார். இந்த அமரக்கலம் படத்துலலாம் அப்படியே சாயிற மாதிரி ஒரு டான்ஸில் ஆடிப்பார். அவரை தான் வந்து ஹீரோவாக பாலச்சந்தரே அறிமுகப்படுத்துறார். அதுக்கு பிறகு அவர் நிறைய அந்த மூணிகினி பேயில் என்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டியும் போட்டு வெளுத்துட்டு இருக்காப்புல இப்போ வரைக்கும். அது தெலுங்கு பேயெல்லாம் போயிடுச்சு. இப்போ பேய் வந்து பல லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கு இப்போ. ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு சோசியல் சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பேச்சு தான் வந்து கொஞ்சம் லூஸ் டாக் விட்டார். அதை வந்து இன்னும் இந்த மாதிரியான அரசியலுக்கு வர்றப்ப அனுபவமாக இந்த ஆட்களை கூட வச்சுக்கணும். அதாவது என்ன நம்ம பேச போகிறோம் ரொம்ப முக்கியம், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அரசியலுக்கு மூலதனமே வார்த்தைகள் தான். ஒன்று பேசாமல் இருந்துங்க, ஏன் நல்லா பேசுங்க. ரெண்டு இருக்குது அரசியலில், பேசாத அரசியல் ஒன்று, நல்லா பேசுகிற அரசியல் ஒன்று. ரெண்டும் தெரியாமல் போட்டு குழப்பி விட்டோம்னா கரை சேர முடியாது. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மாட்டிட்டாப்புல. லாரன்ஸ் பற்றி எப்போவுமே வந்து ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கும். அதாவது அவர் படம் பண்ணும்போது, படம் வரும்போது இது மாதிரியா இந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு ஒரு மீட்டிங்கோ ஒரு கூட்டமோ இல்லை அதை வச்சு ஒரு நிகழ்ச்சியோ நடத்துவார், அதை வந்து அவர் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பில் வந்து தகவலோ இல்லைனா வந்து புகாராக வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீப காலமாக வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் சில யூடியூப் சேனல்லே வந்து அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க, லாரன்ஸ் எக்ஸ்போஸ்டு, லாரன்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவலும் தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்குது. இல்லை, ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, அவர் கை காசப்பட்டு தான் பண்ணுறாரு. இது வரைக்கும் பெருசாக வெளியே ஆட்கிட்ட வாங்கின மாதிரி தெரியல. அவர் சம்பாரித்து உதவி பண்ணுறாரு, அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது இருக்குது. அவர் அதில் வச்சு விளம்பரம் தேர்தல் தேடிட்டு போகிறாரு. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. இப்போ நேற்று கூட அவங்க அவரால் பயன்பெற்றவர்களே நிற்க வச்சுருக்காரு. அவங்கள வந்து இவரெல்லாம் பார்த்தீங்களா, நான் உருவாக்கி வளர்த்த பையன்தான், நான் படிக்க வச்ச பையன்தான். அப்போ அந்த பையனுங்களுடைய தன்மானம் இருக்குல்ல, சுயமரியாதை இருக்குல்ல, நீங்கள் உதவி பண்ணிட்டீங்க, அது பெரிய விஷயம். அதை நீங்கள் ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுங்க? அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்துகிறீங்களா, காடாக பயன்படுத்துறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லங்க. அப்போ அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட சுயமரியாதை இருக்குது, தனிப்பட்ட ஆசை பாசைகள் இருக்குல்ல. அப்போ அதை வந்து ஒரு பயன்படுத்துறதுல ஒரு விமர்சனம் இருக்குது, அதில் நம்ம கடந்தும் போக முடியாது. ஒரு உதவியும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அதை வச்சு விளம்பரமும் பண்ணுறாரு. கொஞ்சம் ஓவராக தான் கொஞ்சம் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து அவர் தான் தவிர்த்துக்கறணும். ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க, தாட் புட்டுன்னு விளம்பரம் பண்ணுவாங்க, அதை நிறையா செய்யவும் செய்வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் செய்கிறது 4 பேருக்கு சொன்னால் தான் நான் அடுத்தவன் செய்வான், இது வந்து ஒரு இன்ஸ்பைராக இருக்கக்கூடாதா, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. சரி, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்க, 4 பேருக்கு நல்லது நடந்தால் சரி தான், அதை போய் எதுக்கு ஆராய்ச்சிக்கிட்டு. கேபி பாலா வந்து சமீபத்தில் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு இவரோட சேர்ந்து இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லி இவரும் சேர்ந்து பண்ணார். அப்பவும் ஒரு தகவல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவருக்கு ஒரு பேர் கிடைக்கிது, அதோடு சேர்த்து நம்மளும் வந்து மூவ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணார் அப்படின்ற தகவலாம் வரதான் செய்யுது. இல்லை, பொதுவாகவே கலைஞர்கள் எல்லாருமே புகழுக்கு அடிமையானவர்கள் தான். புகழ் வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக தானே அவன் பெரிய தியாகத்தை பண்ணிட்டு சினிமாவிலையோ எழுத்துலையோ இருக்காங்க. அப்போ அந்த வெளிச்சம் கூடுதலாக கிடைக்கிறப்ப ஒரு சாதாரண கலைஞனை விட நல்ல மனிதனுங்கிற ஒரு புகழும் சேர்ந்து கிடைக்கிறப்ப அதெல்லாம் விரும்பத்தான் செய்வாங்க. ஒரு கோயிலுக்கோ ஒரு மசூதிலேயோ ஒரு சர்ச்சிலேயோ ஒரு டியூப்லைட்டை வாங்கி போட்டு உபயம் அவன் பேரை போட்டு தானே வர்றான். அவன் என்ன சொல்லுவீங்க? அது எல்லா மனிதனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை. அது கலைஞர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம், ஒரு விளம்பரம் தேவைப்படும் இல்லையா, அது அதிகமாக இருக்கும். சில பேர் சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் செஞ்சுட்டு 4 பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு நிறையா உதவிகள் செஞ்சுருக்காங்க, அவங்கள பற்றிலாம் வெளியில் தெரியவே தெரியாது. ஆனால் சில பேர் சிறுசாக செஞ்சுட்டு பெருசாக வந்து காமிச்சிடுவாங்க. அது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்காது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.